Today Bible verse in Tamil. இன்றைய நாளுக்கான வெளிப்படுத்தின விசேஷ தியானம். இருபத்தி 4 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்து, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனம். தியானம். அன்பான கர்த்தருடைய பரிசுத்த தேவ ஜனமே, 4 ஜீவன்களும் தேவாதி தேவனுக்கு மகிமையையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவதில் முந்திக் கொள்கின்றன என்று வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 9வது வசனத்தின் மூலம் அறிந்து கொண்டோம். அதைத் தொடர்ந்து 24 மூப்பர்களும் உடனே அந்த ஆராதனையில் பங்கடைந்து கொள்கிறார்கள். 24 மூப்பர்களும் தேவ சமூகத்துக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து தேவனை தொழுது கொள்கிறார்கள். அவர்களுக்கு தேவன் சிங்காசனங்களை கொடுத்திருந்தார் என்றாலும் அவைகளில் வசதியாக அமர்ந்து கொண்டு தேவனை தொழுது கொள்ளும் துணிச்சல் அவர்களுக்கு இல்லை. முகங்குப்புற விழுந்து தங்கள் முகம் தரையில் படுமளவுக்கு தங்களை தாழ்த்துகிறார்கள். எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தில் தன் முகம் தன் முழங்காலில் படுமளவுக்கு குனிந்து தேவனை தொழுது கொண்டார் என்று அறிகிறோம். இவர்கள் தாங்கள் அணிந்திருந்த கிரீடங்களை தேவனுக்கு முன்பாக சமர்ப்பணமாக வைக்கிறார்கள். போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்ட மன்னர்கள் தங்களை ஜெயித்தவர்களுக்கு முன்பாக இவ்வாறு சரணடைவார்கள். 24 மூப்பர்கள் தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைப்பது தாங்கள் ஜெயங்கொண்டதின் விளைவாக பெற்றிருந்த கிரீடத்தை அணியும் தகுதி தங்களுக்கு இல்லை. உண்மையில் அந்த வெற்றி தேவாதி தேவனுடையது என்று அறிவிக்கிறதாகவே நாம் இந்நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய திறமைகள், தாளந்துகள், பதவிகள், பட்டங்கள், உயர்வுகள், கௌரவம் அத்தனையும் நமக்கு சொந்தமானதல்ல என்பதை நாம் உணர்கின்ற பொழுதுதான் இந்த 24 மூப்பர்களைப் போல் ஆவியில் எளிமையுள்ளவர்களாய் இருப்போம் என்று கர்த்தருடைய வசனமும் நமக்கு போதிக்கிறது. ஜெபம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் தேவன் தாமே பாராட்டின கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 10வது வசனத்தை குறித்து நாங்கள் தியானிக்கும்படியா நீர் இரக்கம் செய்திரே. நன்றி ராஜா. 24 மூப்பர்களும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டு தங்கள் கிரீடங்களை சிங்காசனத்திற்கு முன்பாக வைத்தார்கள் என்பதை நாங்கள் தியானித்தோமே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, அந்த 4 ஜீவன்களும் தகப்பனே உமக்கு மகிமையும் கனத்தையும் ஸ்தோத்திரத்தையும் செலுத்துவதில் முந்திக் கொள்கின்றன என்றும் அப்பா ஸ்தோத்திரிக்க. அதைத் தொடர்ந்து கர்த்தாவே, இந்த 24 மூப்பர்களும் கர்த்தாவே அந்த ஆராதனையில் பங்கடைந்து கர்த்தாவே ஸ்தோத்திரி உம்மை தொழுது கொள்கிறதை குறித்து நாங்கள் தியானிக்க முடியா. கர்த்தாம் நீர் இரக்கம் செய்திரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இப்படியாக கர்த்தாவே எலியா தீர்க்கதரிசி கர்மேல் பர்வதத்தின் மேல் தன் முகம் அப்பா ஸ்தோத்திர முழங்காலில் படுமளவுக்கு குனிந்து கர்த்தாவே தேவனை தொழுது கொண்டார் என்று அறிகிறோமே கர்த்தாவே. அப்படியாக தேவன் தாமே ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் தகப்பனே. இவர்களைப் போல கர்த்தாவே நாங்களும் தகப்பனே எங்களை அப்பா ஸ்தோத்திரிக்கும் தாழ்த்தி கர்த்தாவே அப்பா நாங்கள் உண்மை தொழுது கொள்ள முடியா. கர்த்தாம் நீர் எங்களுக்கு அறிவித்து கொடுத்திருக்கீங்களே, அதற்காக நன்றி செலுத்துறோம் தகப்பனே. ஆம் ராஜா, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா இவர்களைப் போல கர்த்தாவே எலியாவை போல இந்த 24 மூப்பர்களைப் போல 4 ஜீவன்களைப் போல கர்த்தாவே நாங்களும் தகப்பனே ஸ்தோத்திரிக்கும் எப்பொழுதும் கர்த்தாவே அப்பா உம்மை முகங்குப்புற தொழுது கொள்ளுகிறவர்களை காணப்பட கர்த்தாம் நீர் இரக்கம் செய்யுங்க. ஆம் ராஜா. அப்பா ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக நாங்களும் தகப்பனே ஆவியில் எளிமையுள்ளவர்களை காணப்பட்டு கர்த்தாவே ஸ்தோத்திரிகம் ஒரு சத்தத்தை நிறைவேற்றி முடிக்க கர்த்தாம் நீர் இரக்கம் செய்யுங்க. உடைய ரகசிய வரைக்கும் எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டுமா. ஜெபிக்கிறவங்களை தாழ்த்திருப்பீங்க. சகல துதிகிற மகிமை யாவும் ஒருவருக்கே எடுக்குங்க. ரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.